நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர பிஆர் ராஜா கொளத்தூர்ந்து பேச ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 646வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இறை ஓவியர் திரு சில்பி அவர்கள். அவரை பற்றி பார்க்கணுன்னு நான் ஜவஹர்லால் இருக்கும்போது அவர் பையன் மகாலிங்கம் இருந்தார், அடுத்த தெருளாக இருந்தார். அவர் இப்போ சில்பியோட சொந்த மருமான் தான் எஸ் வெங்கட்ராமன் சொல்லக்கூடிய என்னுடைய அரியத்துறை கிரகத்தை பார்த்துருக்காரு. அவர் தான் பிரம்மஸ்ரீ வெங்கட்ராமையர். காமகோடி வேத பாடசாலைன்னு ஜவஹர்லாலில் நூற்றுக்கணக்கான பேருக்கு வேதம் சொல்லி கொடுத்துருந்தவர். இப்போ விசிராந்தியாக இருக்கணும்னு சொல்லி அரியத்துறையில் போயிருக்கார். அங்கே சிவபூஜை பண்ணிட்டு ஆதிசங்கருடைய சிலையே வச்சுருக்கார். வெள்ளியில் பண்ணி சுக்கராவில் பண்ணார். விளம்பரிய சிலை, அதுக்கு நித்தியப்படி அபிஷேகம் இருக்குது. சாலக்கிராமம், நர்மத மாடலிங்கம் எல்லாம் ஆட்சி பண்ணிட்டுருக்கார். ரொம்ப அதிர்ந்து கூட பேச மாட்டார். அவர் சிற்பியை பற்றி ரொம்ப நிறைய சொல்லுவார் கதைகளை. எனக்கு தெரிஞ்ச நான் கேள்விப்பட்டு அதை சொல்கிறேன். ஆக்சுவலாக பரமாச்சாரியார் சிற்பியை கூப்பிட்டு சொல்லுவாராம். பரமாச்சாரியார் சிற்பியை கூப்பிட்டு, சிற்பி நீ உனக்காக சாமியெல்லாம் வெயிட் பண்ணுறேன் ட்ராயிங் போடுறதுக்கு. அந்த காலத்துலாம் யூ ஆர் நாட் அலோட் டு டேக். இப்போ வீடியோவாக எடுக்கிற மூலஸ்தானத்தில் சில கோவில் அலோவ் பண்ண மாட்டேன்றா, சில கோவில் அலோவ் பண்ணுறா. பெரிய பெரிய கோவில்லையே அலோவ் பண்ணுறா. திருப்பதி கோவில் வீடியோவும் வந்துருக்கு, காமாட்சி அம்மன் கோவில் வீடியோ வந்திருக்கு. தெரிஞ்சு எடுத்தாலும் தெரியாமல் எடுத்தாலும் தெரியாது, அது மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. தெரிஞ்சே சில கோவிலில் இது பண்ணுறா. நம்ம இதுலேயே பார்க்கலாம், சங்கரா டிவி இந்த டிவிலெலாம் போடுறா சில அபிஷேகங்கள்லாம். சரி, பழம்பெரும் கோவில்லையே வீடியோ அலோவ் பண்ணுறா 3 வருஷம் முன்னாடி. அந்த காலத்தில் வசதி இல்லை, அதனால் அதை எடுத்தால் அது பவர் போய்டணும், அது ஒத்துக்கொள்ள முடியாத சப்ஜெக்ட் அது. ஏன்னா அந்த காலத்தில் ஃபோட்டோஸ்லாம் விளக்கு குதிவே இது கிடையாது. ஏசி போட்டிருக்கா கோவில் உள்ள. ஏசி போடும்போது இதெல்லாம் பண்ணக்கூடாதா? ஏசி போடலாமா, டியூப்லைட் போட்டுக்கலாமா கருவறையில்? இதை போட்டுட்டு ஃபோட்டோ போட விடக்கூடாது, என்ன நியாயம் அது? அதெல்லாம் பைத்தியாத்தான் அது. சரி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படிலாம் மாற்றிட்டால் தான் சரியாக வரும் அது. அந்த காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பீப்புள் நாட் டேக் பிக்சர்ஸ். அந்த சாமியை பார்க்கறதுக்காக ட்ராவல் பண்ணி போனோம். மாட்டு வண்டியில் போவா, நடந்து போவா, நூற்றுக்கணக்கான பையில் நடப்பா. அதெல்லாம் நடக்க முடியுமா? இப்போ 1 கிலோமீட்டருக்கு கார் வேணுன்றா, டாக்ஸி வேணுன்றா, ஆட்டோவில் போகலான்றா. அந்த மாதிரி இருக்க காலங்கள். சிற்பியை கூப்பிட்டு பரமாச்சாரியார் த்ரூ அவுட் இந்தியா இங்கெல்லாம் போய் ஒரு இடத்துல பத்ராச்சலம் ராமதாஸ் எழுதியிருக்கார், காசியில் போய் அன்னபூர்ணி எழுதியிருக்கார். ஒவ்வொரு இடத்துலையும் இந்தியாவில் பல பகுதிகளில். அப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்குற பரமாச்சாரியார். நான் கடைசியாக போகிற காலத்தில் எனக்கு தரிசனம் தரணுன்ட்டு. ஸோ அவர் தனியாக இருந்தார். மயிலாப்பூரில் தனியாக ஒரு கிரகத்தை வாடகை வச்சுருந்தார். அவர் பசங்கள்லாம் இங்கே இருந்தார், ஜவஹர்லாலில் இருந்தார். ஆனால் அவர் திடீர்னு ஒரு நாள் போய் பார்த்தா குழாவில் தண்ணி கட்டிகிட்டு இருக்க வேலைக்காரி போயிருக்கா. தண்ணி கொட்டிகிட்டே பார்த்தா பாத்ரூம் படுத்து கிடக்கார், இறந்து உள்ளே கொண்டு வச்சிடுறா. பாடி கிட்டத்தட்ட ஃபியூ ஹவர்ஸ் இட் வாஸ். அந்த ஹீட் குறையவே இல்லை பாடி ஹீட்டில். அப்போ தான் வெங்கட்ராமையர் சொல்லுவார் என்கிட்ட, அரியத்துறை வெங்கட்ராமையர். அவர் கேட்ட மாதிரி உடம்பு சூடாகவே இருந்ததுனால அவர் போட்ட படங்களில் இருக்கிற சுவாமியெல்லாம் அவருக்கு தரிசனம் கொடுத்தா, அதனால தான் அந்த சூடு அப்படியே இருந்தது உடம்புலன்ற மாதிரி அவள் கணிப்பு சொல்கிறார். அது உண்மையாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாதது. இப்போ அவர் போட்ட டிராயிங் என்னது, அப்படியே ஒரு கோவில் எடுக்கணும்னா ஒருத்தராத்து மொட்டை மாடியிலேருந்து பார்த்து இந்த பேர்ட்ஸ் ஐ வியூன்னுவா, மேலேருந்து பார்த்தா பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம். அந்த காக்கா உட்காந்துருக்கு கம்பியிலேருந்து வரைக்கும் போடுவார். மனசில் அவளுடைய டிராயிங்ஸ் எல்லாம் ஆனந்த விகடனில் தென்னாட்டு செல்வங்கள் சொல்லிட்டு 2 வால்யூம் வெளியிட்டான். அதில் நான் வாங்கினேன் புக்கு. அவரோட டிராயிங்கை வச்சு நான் ஐ லவ் த டிராயிங். சரி, நான் அதுக்காக தான் இந்த டாப்பிக்கை எடுத்தேன். பாருங்கள், கணபதி, மதுரையில் இருக்க கணபதி, நர்த்தன கணபதி, சிற்பியோட டிராயிங் இது. ஸோ முக்கியமான படங்கள்லாம் காமிச்சுட்டே வரேன். நீங்கள் எவ்வளோ முடியுமோ 15 நிமிஷம் தண்ண முடியுமோ பார்க்கலாம். இது நடராஜ தாண்டவம். அது சரி, காளி நடராஜர் 2 பேருக்கு. காளி தாண்டவம்,
இந்த ஊர்த்தவ தாண்டவன் காலத்துக்கு திருவாலங்காட்டில் பண்ணுறாரு இல்லையா, அந்த மாதிரி இருக்குது பாஸ்டார். இது காளி தாண்டவம். அப்படியே பார்த்து அப்படியே ஃபோட்டோ பிரிண்ட் ஆட்டம் எடுத்திருக்காரு ஒவ்வொருத்தையும். அர்த்தநாரீஸ்வரர், வீணை வச்சிருக்க பெண்மணி இது. வீரபத்ரர், அகோர வீரபத்ரர், 2 வீரபத்ரர். இது மதுரையில் இருக்கிறது. வெண்ணெய் திக்கி திக்கி எறிவா அது மேலே. அம்பாள் மீனாட்சி திருக்கல்யாணம். ஒரு பெண்மணி குழந்தைய வச்சுருக்கா கையில். இது எப்படி போட முடியும்? நான் நிறைய திங்க் பண்ணிப்பேன். வராகர் நரசிம்மர், நரசிம்ம சுவாமி, இது வராகமூர்த்தி. தன்னுடைய அப்படி மடி மேலே லக்ஷ்மியை பின் வர்றார். உலகளந்த பெருமாள். இது அப்சரஸ் நடனம். இந்த கோமாளி ஆட்டம் வந்து சொல்லுங்க. இப்போ அதை இது ரதி தேவி ஹம்சவாகனத்தில் இருக்கா. நான் சிலதெல்லாம் காமிக்க போகிறேன். இது நெல்லையப்பர் கோவில் இருக்க காந்திமதி அம்மன் கோவில் இருக்கு இல்லையா, நெல்லையப்பர் காந்திமதி, அந்த கோவிலேருந்து எடுத்த படங்கள், போட்ட படங்கள், எடுத்த படங்கள், போட்ட படம். இதுதான் ரதி தான். அது இது ஊர்த்துவ தாண்டம் இன்னொரு வடிவம். காளியனோட இன்னொரு வடிவம். சிற்பி டிராயிங் ரொம்ப பிடிக்கும். ஒரு சமயம் வந்து பங்காரு காமாட்சி கோவிலுக்கு பரமாச்சேரியா சொல்லி போகும்போது அந்த ட்ரெஸ் எல்லாம் கேட்டுங்க, அப்போ தான் பார்த்து வரைய முடியும்னாராம். அந்த குருக்கள் வந்து எல்லாம் முடியாது, ட்ரெஸ் எல்லாம் கேட்ட முடியாது அம்பாளுக்கு அப்படின்னாராம். சரின்னு சொல்லிட்டு போது அவள் சிற்பி வேண்டிட்டு, அம்பாளை வேண்டிட்டு பங்காரு காமாட்சி தஞ்சாவூரில் இருக்கிற அந்த கோவிலில் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது அம்பாளுடைய கையில் வச்சு இந்த எலுமிச்சம்பழம் அப்படி குறுக்கள் மேலே அப்படி பாஞ்சாம்பரி விழுந்து தான். அப்போ அவர் பயந்து போய் அப்புறம் அவர் இந்த அலோவ் பண்ணி 3 நாள் உட்காந்து வரைஞ்சாராங்க. நரசிம்மர் இவரை பாருங்க, இவனோட இரண்டு கசிப்போட சட்டை போடுறாரு. ஃபோட்டோவில் கூட இவ்வளோ கிளாரிட்டி வராது. கருட வாகனாக்கிற பெருமாள்.
இது பேர் 10 ரூபா இருக்கும். ஆவுடையார் கோவில் தட்சணை பனிஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது பிக்ஷாணர் கோலம், ரொம்ப அழகான கோலம் அது. அருகம்புல்ல கொடுக்குறாரு மானுக்கு கீழே பாருங்க. இது கஜ சம்ஹாரமூர்த்தி, யானை சம்ஹாரமூர்த்தி, வழுவூர். இது இந்த படம் வழுவூர் இல்லை, கஜ சம்ஹாரமூர்த்தி. அந்த இது நடந்தது அந்த அட்ட வீரத்தலங்கள் ஒன்று. மூணு 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 6 7 16 கை உள்ள உருத்துவத்தாண்டவர். சில்பி கிட்ட தான் பத்மவாசன் வந்து சின்ன பையனாக இருக்கும்போதே ஸ்டூடெண்ட் அவர் ஜாயின் பண்ணி ஆசைப்பட்டு அவனுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அவர் அவாத்தில் யாரும் கற்றுக்கல, சில்பி ஆற்றுல. நம்ம வெங்கட்ராமையர் கூட கற்றுக்கலாம்னு சொன்னாராம். இவங்க கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டு அப்படியே விட்டார், கற்றுட்டுருக்கலாம் அதை. தட்சிணாமூர்த்தி நான் வந்து வேகமாக போகிற நிறைய பிக்சர்ஸ் இருக்குது. இது வந்து துர்காம்பிகை பழையாறு இருக்கிற துர்காம்பிகை சிலை. இதெல்லாம் சிற்பி டிராயிங், கலர் டிராயிங். கமலாம்பிகா நேற்று பேசணும் இல்லையா, கமலாம்பிகா திருவாரூர் போட்டிருக்காரு அவர். அடுத்து பரமாச்சாரியார் தத்ரூபம் வரைஞ்சிருக்காரு. பரமாச்சாரியார் அவர் பூஜை பண்ணுறது பாருங்க, நிஜமாகவே உட்காந்துட்டுருக்க மாதிரி இருக்கு. இந்த கண் ஒளியும் பாருங்க, அந்த சந்திரமொழீஸ்வரர் பூஜை பண்ணுறார். இது கலர் படம், சிற்பியார் வரையப்பட்டது, ஃபோட்டோ இல்லது. நான் ஃபோட்டோ மாதிரி தான் போட்டிருக்காரு. பார்த்தா வெள்ளி பாத்திரங்க, அந்த கதையை கலரோடய இருப்பாருங்க. இது ரங்கநாதர், ஸ்ரீ ரங்கநாதர். தர்ம சம்பர்த்தினி, அரம்பலத்த நாயகர், அரம்பலத்த நாயகி, திருவையாறு. கலர் படங்கள், அம்பாள் படங்கள். திருவள்ளுக்கேணி பார்த்தசாரதி பெருமாள். சோழிங்கபுரத்தில் அமிர்த பலபலி தாயார், யோக நரசிம்மரோட மனைவி. சோழிங்க சிற்பி டிராயிங் இது. திருத்தணி முருகர் மூலஸ்தானம். அப்படியே தத்ரூபமா இருக்கும், அப்படியே தான் இருக்காங்க.
பரமாச்சாரியா சொன்னது உங்களுக்காக தெய்வங்களாம் வெயிட் பண்ணுறதுன்னார். அது உண்மைதான். அடுத்து கையிலையில் பரமேஸ்வரர் பதவி உட்காந்துருக்கார். அப்படியே மலையை அசைக்கிறான் ராவணை. அம்பாள் ஓடி கட்டிக்கிறா ஈஸ்வரனை. கீழே பாருங்க, ரமணேஸ்வரர் தூக்குறான். நான் முக்கியமானதான் காமிக்கிறேன். துர்காம்பிகை பார்த்தா பட்டீஸ்வரர் மாட்டுக்கு தெரியல எனக்கு. திருவலஞ்சுழியில் இந்த பலகணின்னு இருக்கு, கருங்கல்லையே பண்ண பலகணி. எவ்வளோ அழகாக போட்டிருக்கா பாருங்க, ஜன்னல் மாதிரி இருக்கும். பார்க்கலாம் அது வெளியே பிள்ளையார. சுவாமி மலையில் இருக்கிற இந்த சரஸ்வதி லக்ஷ்மி, கஜலட்சுமி, இதெல்லாம் சுவாமி மலை கோவில் இருக்கிறது. நாமக்கல் ஆஞ்சநேயர் சிற்பி போடாத டிராயிங்கே கிடையாது. எத்தனை சுவாமி போட்டிருக்காரு அவர். எப்பா 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 இப்படிலாம் போட முடியுமான்னு கூட ஆச்சரியமாக இருக்குது. இந்த 3D இது போட்டு பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொன்றும் அம்பாளை மகாலட்சுமி மடியில் வச்சுட்டு நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர். இப்போ சில கலர்படங்கள் காமிக்கிற பாருங்க. பழனி முருகர் போட்டிருக்கார், பாலதண்டாயுதர் மானேஸ்வரம். பழனியில் இருக்கிற மூலஸ்தான முருகர். இந்த தலையில் மொட்டையாக ஒன்றும் இல்லை, தலையில் சிகை அலங்காரங்கள்லாம் இருக்குது. இல்லை பழனி முருகர். அடுத்ததாக பிரம்ம வித்யாம்பிகை, பெரிய நாயகி, திருவெண்காடு புதன் கஷேத்திரம் சொல்கிறோம் இல்லையா. பிரம்ம வித்யாம்பிகைன்னு பேர். மாதங்க மகரிஷியோட பொண்ணாக பிறந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கிறார், சேதாரண்யேஸ்வரர். திருவானவிக்காவில் இருக்க வல்லப கணபதி. திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர். மதுரை சோமசுந்தரர். சிவசூரிய நாராயணமூர்த்தி, சூரியனார் கோவில். छाया चोचलांबा समेत सूर्य नारायण. कन्याकुमारी भगवती अम्मन. कूतनूर सरस्वती.
ஞான சரஸ்வதி. வீணையை வச்சு அலங்காரம் பண்ணுறது வர அப்படி இல்லை அது. ஸோ இன்னும் நிறைய படங்கள்லாம் இருக்குது. நான் முக்கியமானதான் காமிச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு. இன்றைக்கி இந்த ஒரு வால்யூமும் முடிச்சுட்டேன். இந்த ஒரு வால்யூம் ஃபுல்லாக முடிக்கல, அது சில படங்களை மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த கடைசியாக திருப்பி என் பிஷாடன் ஒரு படம் இருக்குது, அதை காமிச்சிட்டு முடிச்சிடுறேன். இந்த பிக்ஷாண்டேஸ்வரர் தோட்டம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சில தாரிகாவனத்து ரிஷிகள்லாம் மயங்கி இவர் மேலே தான் வந்து ஆசைப்பட்டேன். ஸோ 20 நிமிஷம் ஆயிடுத்து. ஸோ நான் இன்றைக்கி வந்து முதல் வால்யூம் தென்னாட்டு சிற்பங்கள் முதல் வால்யூம் அமரர் சிற்பி அவர்களால் வரையப்பட்ட இதெல்லாம் காமிச்சிருக்கேன். நான் இது புக்கு வாங்கி வச்சுக்கணும். அட்லீஸ்ட்டு நம்ம போக முடியலாம் கூட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு உண்டான வரலாறுலாம் கொடுத்துருக்கா. அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆனந்தபுடன் பப்ளிகேஷன்ஸு இதில் பேர் என்ன கிரி ட்ரேடிங்கில் கிடைக்கிறது. இது கட்டாயம் வாங்கி ப்ரிசர்வ் பண்ணுங்க. குழந்தைகள்லாம் பார்க்கணும். ட்ராயிங் போடுறவாள்லாம் இந்த மாதிரி புக்கு இது வீட்டில் இருந்து அதை வச்சியாக ட்ராயிங் போடலாம். நம்ம லக்ஷ்மி நரசிம்மன் சொல்லிட்டு லக்ஷ்மி நரசிம்ம பிரபுன்னு சொல்லிட்டு வேலைச்செல்ல வந்தான். அவன் பையன் ட்ராயிங் நல்லா போடுறான். அவங்க கூட வாங்கி வச்சுக்கலாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இங்கே நான் அந்த பையன் ரொம்ப அழகாக இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறான். சில இதெல்லாம் இந்த மாதிரி புத்தகத்தை வாங்கி கொடுத்தா இதை வச்சு போடுவான். இதோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.